மண் வாசனையுடன் வெளிவருகிறது போடியார். நடுத்தர நீள திரைப்படம். இலங்கை தமிழ் சினிமாவை வணிகமயமாக்கும் முயற்சியில் அடுத்த மைல் கல்லாக வெளிவருகிறது போடியார். காணத் தவறாதீர்கள். இம்மாதம் 23ஆம் 24ஆம் மற்றும் 25ஆம் தேதிகளில் மட்டக்களப்பு விஜயா திரையரங்கில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இன்றே அணியுங்கள். இது தாண்டா எங்க ஊரு, அதுக்கு இங்கு ஈடு ஏது, திருமாப்பா வாழு எங்க வேகம் பாரு. போடியார் திரைப்படத்திலே பல கலைஞர்களை நாங்கள் இன்றைய தினம் கிளி சிப் சூடாக இணைத்திருக்கிறோம். அதிலே இன்னொருவர் எங்களோடு இன்றைய தினம் இணைந்து கொள்ள இருக்கிறார். குறிப்பாக இந்த திரைப்படத்தில் அவருடைய திறமையை, நடிப்பு திறமையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிற அந்த விதம் எப்படி இருக்கும் அவர்கிட்டே கேட்டு பார்க்கலாம். அவருடைய அறிமுகத்தையும் அந்த திரைப்படத்திலே அவருடைய வகிபாகம் அல்லது அவருடைய நடிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. வணக்கம். வணக்கம் அண்ணா. என்னோட பேர் அஜித். நான் இந்த படத்தில் ஒரு நடிகனாகவும் இருந்திருக்கேன். அடுத்தது ப்ரொடக்ஷன் ஹெட்டாகவும் இருந்திருக்கேன். அடுத்தது இதை தாண்டி ஒரு ஃப்ரீலான்சிங்காகவும் ஃப்ரீலான்சராக வேலை செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ அதையும் ரன் பண்ணி கொண்டு கொண்டிருக்கேன். இந்த திரைப்படத்திலேயே நிறைய சவால்கள் இருக்கு. இதில் நீங்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கிற போது உங்களுக்கான முதல் அனுபவம் எப்படி இருந்துச்சு? அல்லது இந்த திரைப்படத்தில் நடிக்க போகிறோம் என்ற அந்த விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு அறிஞ்ச உடனே, அதை உங்களுக்கு சொன்னவர் யார், அதை அறிஞ்ச உடனே நீங்கள் எப்படி அந்த உங்களுடைய அந்த சந்தோஷத்தை அல்லது உங்களுக்கான அந்த பிரதிபலிப்பை எப்படி நீங்கள் வெளிப்படுத்த? உண்மையாக எனக்கு இந்த கலைத்துறையில் எப்படி என்ன மாதிரி அந்த அறிவு எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு நடிக்கிற விருப்பம். ஆனால் அதை எப்படி யார்கிட்ட சொல்லி எங்கே கொண்டு வர அப்படின்றலாம் தெரியாது. அப்போ என் ஃப்ரெண்ட் ஜெனித்தன் இந்த இதில் ஒரு கோடிசனாவோட ஒரு துணை இயக்குனராக ஒர்க் பண்ணிட்டு வந்தவர். அப்போ ஒரு நாள் ஒரு படத்துக்காக ஒரு ஆடிஷன் நடக்குது. அப்போ அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போனவர். சரி ஒருக்கா நடிச்சுப்பார் ரெண்டு. அப்போ அங்கே நான் நடித்த நடிப்பு கோடிசனாவுக்கு பிடிச்சி அந்த இடத்துலேருந்து அப்படியே அவரோட அப்படியே இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணி கொண்டே இருக்கேன். குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலையிலே இப்போது நீங்கள் போடியார் திரைப்படத்தை தாண்டி வேற பல திரைப்படங்களை நடித்து கொண்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனவே அது சம்பந்தமா எங்களோட நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம். இதுக்கு உண்மையாக சொல்லப்போனால் இந்த கதாபாத்திரம் உண்மையாகவே நான் நினைச்சு பார்க்கல. இந்த படத்தில் இப்படி ஒரு கதாபாத்திரம் ஒன்று நடிப்பேன். அது வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம்தான். அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறேன், எனக்கு அந்த இதில் அந்த கதாபாத்திரத்தால் எல்லாருக்கும் ஒரு இதொன்று கிடைக்கும், எல்லாருக்கும் ஒரு முகம் ஒன்று தெரியும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக இதுக்கு அடுத்த படமாக நான் சங்காரம் என்ற ஒரு படத்துலேயும் ஆக்ட் பண்ணியிருந்தேன் நான். அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சில காரணங்களால் நான் பெருசாக இந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு போக இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ மறுபடியும் இதன் பிறகு மறுபடியும் இதை அப்படியே கொண்டு போய் கொண்டிருப்போம் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் இந்த திரைப்படத்துறை என்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுல நாங்க பயணிக்கிற போது இப்போது எங்களுக்கு இந்த விடயம் சாதாரணமாக தெரிஞ்சாலும் எங்களுடைய குடும்பம் இதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா தான் நாங்கள் அந்த துறையில சாதிக்க முடியும். இதுல உங்களுடைய குடும்பம் உங்களுக்கான அங்கீகாரத்தை வழங்குதா இல்லையா? எங்களோட குடும்பத்தை பொறுத்த மட்டும் எனக்கு ஒரு உனக்கு பிடிச்சதை செய்து அவங்க எதுலேயுமே ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. என்ன இதுவாக இருந்தாலும் உனக்கு தெரியும் நீ செய், நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருப்போம் என்று மட்டும்தான் அவங்களோட ஒரே ஒரு இது. அடுத்தது நான் கெட்டு போக மாட்டேன் இந்த விஷயத்தாலேயும் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு 100% இருக்குது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். அதே மாதிரி இந்த ஃபீல்டில் என்ன நான் செஞ்சாலும் சரி, எங்கே போகிறேன்றாலும் சரி, அவங்க எல்லா விதத்துலேயும் எல்லாத்துக்குமே முழு ஒத்துழைப்பு இப்போ வரையும் தந்து கொண்டு இருக்காங்க. இனிமேலும் அதே மாதிரி தருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சினிமான்றது ஒரு பெரிய கடல்.
அந்த கடல்ல வந்து ஒரு இலக்கை எப்பயுமே நிர்ணயிச்சு கொள்வோம். ஏன்னா அந்த இலக்கை நிர்ணயிச்சா மட்டும்தான் ஜெயிக்கிறவங்களா இருக்க முடியும். இந்த சினிமா என்ற கடல்ல உங்களுக்கான இலக்கா எய்மா நீங்க எதை நிர்ணயிச்சிருக்கீங்க? என்னுடைய இலக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நடிகனாகணும். அதே மாதிரி ஒரு இந்த துறையில் வந்ததுலேருந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு கொண்டேன். இப்போ ஒருத்தரோட பழகிறதா இருக்கட்டும், அடுத்தது வந்து ஒரு உறவுன்றதை எப்படி நம்ம பலப்படுத்தி கொள்வது, ஒரு அண்ணன் தம்பியாகட்டும், இன்னொன்று அப்படி நிறைய உறவுகள் இருக்குது. இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுலேருந்து எனக்கு நிறைய உறவுகள் கிடைத்தது. ஸோ அதை எப்படி நாங்கள் பலப்படுத்தி கொள்கிறன்ற நிறைய விஷயங்கள் இதில் எனக்கு தெரிய வந்தது. அடுத்தது வந்து இது வந்து இன்னும் என்ன வந்துட்டு மெருகூட்டி போகும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இந்த இதால் தெரியும்.